இந்த ஆசையை சமாளிக்க தடுக்க வேண்டுமென்று அல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இனிப்பு ஆசை வந்தாலே உடனே அதை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உணர்வை சற்று நேரம் பார்த்து உங்கள் உடலை கேளுங்கள், எனக்கு பசிதானா அல்லது உணர்வு பசியா என்று. நம்முடன் நடக்கும் இந்த சுய உரையாடலே ஆசையின் மீதான கட்டுப்பாட்டை உருவாக்கும் முதற் கட்டமாக அமையும். இனிப்பை தவிர்க்க இயலாமல் இருந்தால் அதற்கு பதிலாக நல்ல மாற்று உணவுகளை தேடலாம். பழங்கள், தேன், நாட்டு நெய், உலர் விருப்பங்கள், இருண்ட சாக்லேட் இவை இனிப்பாகவே இருப்பினும் நம் உடலுக்கு தீங்கு இல்லாமல் மகிழ்ச்சி தரக்கூடியவை. சில நேரங்களில் தாகமும் இனிப்பு ஆசையாகவே தோன்றும். அதனால் நீர் பருகுவதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நாம் கொண்டிருக்கும் சில பழக்க வழக்கங்கள், நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கும்போது சாக்லேட், மொபைல் ஸ்க்ரோல் செய்யும் போது காஃபி, இவை அனைத்தும் ஒரு ட்ரிகர் ஹேபிட். அந்த நேரத்தில் வேற செயலை மாற்றி அமைத்தால் இந்த ஆசை தானாகவே மாறும். முக்கியமாக இந்த ஆசை உங்களை ஒருமுறை வென்றுவிட்டால் அதை குற்றமாக எண்ண வேண்டியதில்லை. இனிப்பை விரும்புகிறீர்கள் என்பதற்காக உங்களை விமர்சிக்க வேண்டியதும் இல்லை. ஒவ்வொரு முறையும் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு சிந்தனையோடு நடந்து கொள்வதுதான் உண்மையான முன்னேற்றம். இனிப்பு ஆசை ஒரு பகையைப் போல அல்ல, அதை நேசிக்கவும் புரிந்து கொள்ளவும் முயலுங்கள். அந்த முயற்சியே உங்களை மனதிலும் உடலிலும் சீர் செய்யும்.